சற்று முன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அதிகாலையில் இருந்தே அடுத்தடுத்த மெகா அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு உள்ளது. அதன்படி முதலாவதாக இந்த மாதத்திற்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கான மகளிர் உரிமை தொகை நேரடியாக வங்கிக் கணக்குகளில் தொடர்ந்து வரவு வைக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. அதாவது தமிழக அரசுடைய மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் நடப்பு மாதத்திற்கான ரூபாய் 1000 நிதி உதவி பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த தொகையை ரூபாய் 2500 உயர்த்தும் திட்டம் அரசுடைய தீவிர பரிசீலனையில் இருந்தாலும் பட்ஜெட்டுக்கு முன்பாக அதனை நடைமுறைப்படுத்துவது சாத்தியமில்லை என்று தெரியவந்து உள்ளது. இதனால் இந்த மாதமும் வழக்கம் போல பயனாளிகளின் கணக்குகளுக்கு ரூபாய் 1000 மட்டுமே தடையின்றி வரவு வைக்கப்பட்டு உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. ஒருவேளை இந்த விஜய் அவர்களுடைய உரிமை தொகை திட்டத்தில் ரூபாய் 2500 உயர்த்தப்பட்டால் யாருடைய பெயரெல்லாம் பட்டியலில் இடம்பெறும், யாருக்கெல்லாம் வாய்ப்புள்ளது என்று உங்களுக்கு தெரியுமா? அதாவது தமிழக பெண்களின் வங்கிக் கணக்கில் மகளிர் உரிமை தொகை 1000 வந்து சேர்ந்துவிட்டது. புதிய அரசு பதவியேற்றதில் இருந்தே இந்த திட்டங்களின் எதிர்காலம் என்னவாகுமோ என்ற கவலையில் இருந்த குடும்ப தலைவிகள் தற்போது நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளனர். ஆனாலும் தேர்தல் களத்தில் தாவேகா கொடுத்த மெகா வாக்குறுதியான அந்த ரூபாய் 2500 எப்போது கைகளில் கிடைக்கும் என்ற மாபெரும் எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த பெண்களையும் ஆவலோடு காத்து கிடக்க வைத்துள்ளது. சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான பெண்களுடைய வங்கிக் கணக்குகளில் திடீரென ஒரு முக்கிய தொகை வரவு வைக்கப்பட்டு உள்ளது. தமிழகத்தில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு அமைந்துள்ள சூழலில் கடந்த சில நாட்களாகவே பெண்கள் மத்தியில் ஒருவித பதற்றமும் குழப்பமும் நீடித்து வந்தது. முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மாதாந்திர நிதி உதவி திட்டம் தொடருமா அல்லது தற்காலிகமாக நிறுத்தப்படுமா என்ற சந்தேகம் அதிகரித்தபடியே இருந்தது. தமிழகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் பணம் நேரடியாக செலுத்தப்படுவது வழக்கம்தான். இந்த திட்டத்தின் மூலம் மாநிலம் முழுவதும் சுமார் 1.31 கோடி பெண்கள் தொடர்ச்சியாக பயன்பெற்று வருகிறார்கள் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. முன்னதாக திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு இருந்தார். ஆனால் அரசியல் களம் மாறியதை தொடர்ந்து இந்த திட்டத்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகள் எழுந்தன. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான விஜய் தங்களுடைய கட்சி ஆட்சிக்கு வந்தால் 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 உரிமை தொகை வழங்கப்படும் என்ற அதிரடி வாக்குறுதியை கொடுத்திருந்தார். இந்த தேர்தலில் தாவேகா மாபெரும் வெற்றியை பெற்று கடந்த மே 10ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்று புதிய ஆட்சியை அமைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் விவாதத்தில் திமுக அரசுடைய இந்த திட்டங்கள் தொடருமா என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்து பேசியிருந்த முதலமைச்சர் விஜய் முந்தைய திமுக அரசுடைய மக்கள் நலத்திட்டங்கள் அனைத்தும் தோய்வின்றி தொடரும் என்று மிக தெளிவாக அறிவித்து இருந்தார். திமுக அரசு கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும் இன்றி கல்லூரி மாணவர்களுக்கான புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் ஆகிய இதர திட்டங்களும் தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு அவற்றின் பயனாளிகளுக்கும் தலா ரூபாய் 1000 வங்கிக் கணக்கில் சரியாக வரவு வைக்கப்பட்டு உள்ளது. தாவேகா சார்பில் அறிவிக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை விரைவில் வழங்கப்படும் என்றும் இந்த திட்டத்தை மதிப்புமிகு மகளிர் திட்டம் என்று மறுசீரமைக்க அரசுக்கு உரிய கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் முதலமைச்சர் விஜய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இருந்தார். முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் உரிமை தொகை முழுமையாக நிறுத்தப்படுமோ என்ற அச்சத்தை ஒருபுறம் பெண்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருந்தது. ஆனால் அந்த அதிர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக கடந்த மாதத்தை போலவே இந்த மாதமும் உரிமை தொகையான ரூபாய் 1000 பெண்களின் வங்கிக் கணக்கில் சரியாக 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டு விட்டது. இந்த தொகை வரவு வைக்கப்பட்டதை தொடர்ந்து 60 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கு மாதந்தோறும் வழங்கப்படவுள்ள ரூபாய் 2500 எப்போது நிறைவேற்றப்படும் என்ற பலத்த எதிர்பார்ப்பு நிலவுகிறது. இனி வரும் காலங்களில் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இதற்கான முக்கிய அறிவிப்பு வெளியாகி அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் முதல் ரூபாய் 2500 கிடைக்க வாய்ப்பிருப்பதாக
அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அதே சமயம் ஏற்கனவே உரிமை தொகை திட்டத்தில் பயன் அடைந்து வரும் 1.31 கோடி பெண்களுக்கு இந்த 1000 ரூபாயானது நேரடியாக 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுமா, அல்லது தாவேக அரசுடைய புதிய விதிமுறைகளின்படி புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அதன் மூலமாக புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்களா என்ற விவாதமும் குழப்பமும் தற்போதைய சூழலில் பெண்கள் மத்தியில் தீவிரமாக நிலவி வருகிறது. புதிய அரசுடைய அறிவிப்புக்காக ஒட்டுமொத்த தமிழக பெண்களும் பெரும் ஆவலோடு காத்திருக்கின்றனர். அதாவது அமைச்சர்கள் கூட இந்த திட்டம் குறித்து பல அப்டேட்டுகளை கொடுத்துள்ளனர். அதாவது வரவிருக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதற்கான தெளிவான பதில் விஜய் அவர்களிடமிருந்து நமக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இது தவிர குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ரேஷனில் கைரேகை பதிவு கட்டாயமாக செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டு உள்ளது. அதாவது கைரேகை பதிவு விடுபட்ட குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் உடனே ரேஷன் கடைகளில் POS இயந்திரத்தில் பதிவு செய்ய வேண்டும் என கலெக்டர் நிஷாந்த் கிருஷ்ணா தெரிவித்து உள்ளார். அவர் தெரிவித்துள்ளதாவது என்னவென்றால், ஒவ்வொரு குடும்பத்திலும் உறுப்பினர்கள் அனைவரும் கைரேகை பதிவு செய்யாமல் உள்ளனர். அத்தியோதயா அன்ன யோஜனா மற்றும் முன்னுரிமை ரேஷன் கார்டுகள், அதாவது PHH கார்டுகள், முன்னுரிமை அற்ற ரேஷன் கார்டுகளான NPHH கார்டு உள்ளவர்களில் பலர் கைரேகை பதிவு செய்ய வேண்டி உள்ளது. இவ்வாறு பதிவு விடுபட்டோரில் 10 வயதுக்கு குறைவான பள்ளி குழந்தைகள், வெளியூர் சென்றவர்கள் உள்ளனர். கைரேகை விடுபட்டவர்கள் ரேஷன் கடை விற்பனையாளரை அணுகி கைரேகையை பதிவு செய்ய வேண்டும். வெளியூரில் வசிப்போர் தாங்கள் வசிக்கும் பகுதி ரேஷன் கடையிலேயே ஆதார் அட்டையை காட்டி கைரேகை பதிவை மேம்படுத்தலாம். 5 வயது முதல் 18 வயதுக்குட்பட்டோர் அவர்களது கைரேகை பதிவை அருகில் உள்ள தாலுகா அலுவலகம், வட்டார வளர்ச்சி அலுவலகம், அதாவது ஒன்றிய அலுவலகம் மற்றும் இதர இடங்களில் செயல்படும் ஆதார் மையங்களில் புதுப்பித்து அதன் பின்னர் ரேஷன் கடைகளில் உள்ள POS இயந்திரத்தில் கைரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவித்து உள்ளார். இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற யூஸ்ஃபுல்லான தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளா தெரிந்து கொள்ள இப்பவே நம்மளுடைய இந்த பேஜை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.